100% வரும். எங்களோட பலம் மக்கள் பலம் தான். மக்களோட மக்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க. இந்த அரசு மீண்டும் வரணும்ன்றதுதான் மக்களுடைய விருப்பம். ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்களுக்கு 5 வருஷமா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றது மாதிரி தாய்மார்களே சொல்றாங்க. நாங்களெல்லாம் ரெடி ஆகிட்டுங்க, நீங்க ரெடி ஆகிருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாங்க. அதை பேசி தொண்டை கட்டிக்கிச்சு, பேச்சு வரமாட்டேங்குது. முக்கியமா இந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் இது வரைக்கும் 5 வருஷம் ஊருக்கே வரல. இவ்வளவு பெரிய ஊர், ஒரு சென்டரு, இது ஒரு மூணு ஸ்டேட்டை சேர்ந்தது. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு. இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி, மலையை ஒட்டியுள்ள பகுதி. இந்த பகுதிக்கு ஏறக்குறைய இந்த தொகுதியிலே ஒரு பெரிய பஞ்சாயத்து, ஏறக்குறைய 10,000 வாக்குகள் இருக்கிற பஞ்சாயத்து. இந்த பகுதிக்கு அவர் வரல. அதனுடைய இதுதான் தாக்கம் தான் எங்களால் நிறைய காமிக்கிறாங்க. 100% வரும், 100% வரும். எங்களோட பலம் மக்கள் பலம் தான். மக்களோட மக்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க. அவருடைய பலம் பணத்துல இருக்கும். நாங்க சிம்பிளா இருக்கிறோங்க. அவனும் மக்களுடைய பலம் தான். டோட்டல் தமிழ்நாடு என்ன கேட்டா 234 ஜெயிக்கும். அண்ணன் 210 சொல்றாரு. இருக்கிற சூழ்நிலையை பாத்தீங்கன்னா கண்டிப்பா மக்களுடைய எழுச்சி. நான் ஏறக்குறைய 30 ஆண்டு காலம், 32 வருஷமா நான் பயணிக்கிறேன் அரசியல்ல. இதனுடைய எழுச்சி பாத்தீங்கன்னா நாங்க 91 அடுத்து 2001 பார்த்தோம் இந்த எழுச்சியை. சென்ட்ரல் 25 வருஷம் பார்க்கல. என்னை விட சீனியர் அண்ணன் இவரு, அவருக்கும் தெரியும். போகிற இடத்துலலாம் அவரும் சொன்னார். அவரும் என் கூட தான் வர்றாரு. எல்லாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மாவட்ட செயலாளர், எல்லா பதவிகள் அனுபவிச்சவர். அவ்வளோ ஒரு எழுச்சியை பார்க்கவே இல்லை தம்பி, நல்லா இருக்கு. அம்மாவுக்கு பின்னாடி நல்ல எழுச்சி இந்த வாட்டி இருக்கு. இந்த தொகுதி வாக்காளர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக அம்மாவோடைய ஆட்சி மீண்டும் மலரும். எம்ஜிஆர் ஆட்சி வரணும். மக்கள் எல்லாம் சுகமாக இருக்கணும்னா மக்களை ஓட்டு போட்டு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனா மக்கள் சுகமாக இருப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துல இது நாங்கள் சொல்றதில்ல, மக்கள் சொல்றாங்க. கண்டிப்பா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது தாய்மார்களுடைய கருத்து. அது அந்த கருத்துல நாங்களும் பயணிக்கிறோம். அப்படியே அந்த கருத்து தான். சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்கெட்டு போயிருக்கு. குழந்தைகள் பெரியவங்க தாய்மார் வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாத அரசை வெளியேற்றணும். பாதுகாப்பான அரசுனாக்க அது புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசு தான் பாதுகாப்பான அரசு. அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு 4 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருந்த அரசு. இந்த அரசு மீண்டும் வரணும்ன்றதுதான் மக்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றணுன்றதான் எங்களுடைய வேட்பாளருடைய குறிக்கோள்.